ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீரி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ வந்து தக்காளி தான் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழைய வேகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா குறைய வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டில் போட்டதுக்கு இப்போவுக்கும் நல்லாவே தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ இது கூட தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் காரமே போதுனாலும் விட்டுடலாம். நான் லைட்டாக கொஞ்சம் காரம் இருக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் நல்லா சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துறப்போ சாப்பாடு நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தயிரும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, புதினாத்தலை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கரெக்டாக 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்தனா போதும். அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோமா இல்லை வந்து மல்லித்தலை பிரியாணி செய்கிறோமான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் வந்து அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அதை நான் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ காலையில் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
குக்கரில் ஒரு 2 விசில் விட்டாவே பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடும். நல்லாவே நம்ம ஊற வச்சுட்டோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட்டாணி வேகிறதுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அரிசி எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துவேன். இப்போ பாருங்கள், நம்ம அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை பார்த்துட்டு நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா தண்ணி வந்து கூட குறைய நமக்கு ஆயிரும், சாப்பாடு வந்து குழஞ்சிரும். அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாம் சேர்த்துட்டு இந்த காய் மசாலா எல்லாத்தையோட நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து பிரியாணி செய்யறதா இருந்தால் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ ஆல்ரெடி தண்ணி நமக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் பார்த்து குறைச்சி சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நமக்கு வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அளவு கரெக்டாக இருக்குங்க. ஒரு கல் உப்பு பதத்துக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு கம்மியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒலையெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு சாப்பாடுக்கு வந்து 3 விசில் விட்டால் பிரியாணிக்கு வந்து 2 விசில் விட்டாவே போதுங்க. நல்லாவே வெந்துடும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரி இல்லாமல் ஹோம்மேட் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ அடிப்பக்கமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம மேலாவாக இந்த மாதிரி எடுத்துடலாம். சாப்பாடில் நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச பிரியாணி குக்கர்லேயே வச்சோம்னா மதியம் சாப்பிட்றப்போ நமக்கு வந்து சூடு ஆறி இருக்கும். அதுக்காக நம்ம பாதி அளவுக்கு நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா மதியம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்காக நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இதை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஹோம்மேட் வெஜிடபிள் பிரியாணி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இல்லை எனக்கு ஹாட் பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.